Hello friends, welcome to Tutor Juice. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Bootstrapல input types பத்தி நம்ம பார்க்க போறோம். So Bootstrapல எந்த மாதிரியான input typesலாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So first of all பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு well நமக்கு ரெடி பண்ணிருக்கோம். So அந்த wellல மூணு காலம்ஸா பிரிச்சிருக்கோம். So first column பாத்தீங்கன்னா நமக்கு 2 columns, then 8 columnsஆ பிரிச்சிருக்கோம், then 2 columns நம்ம பிரிச்சிருக்கோம். So total 12ல நம்ம 3 ஆ டிவைட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். So இதில நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கோடிங்கை நம்ம சென்டர்ல போட போறோம். So இந்த 8 columns இருக்கு பாத்தீங்களா? So இந்த சென்டர்ல தான் வந்து நம்மளோட கோடிங்கை போட போறோம். So நான் என்ன பண்றேன்னா இந்த 8 columns அப்படின்றத நான் delete பண்ணிடுறேன். then நம்மளோட input types-அ நம்ம இதில கொடுத்துக்கலாம். So first பாத்தீங்கன்னா நம்மளோட headings நம்ம கொடுத்துக்கலாம். So h2 அப்படிங்கற heading நான் கொடுக்கிறேன். இதில basic input types அப்படின்றத நான் கொடுக்கிறேன். So basic input types types அப்படின்றத கொடுக்கிறேன். then இது பாத்தீங்க அப்படினா நம்மளோட சென்டர்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். then next நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட input types அப்படின்றது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். so first பாத்தீங்கன்னா நமக்கு text box இருக்கு. then next பாத்தீங்கன்னா password அப்படின்றது இருக்கு. then next radio buttons இருக்கு. then check boxes இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒவ்வொண்ணா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு div நாம ரெடி பண்ணிக்கிறோம். சோ இந்த divல நான் என்ன பண்றேன்னா இதோட கிளாஸ்ல நான் form groups அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கறேன். சோ இதில பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல form hyphen group அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். சோ இப்போ form groups நம்ம கொடுத்தாச்சு. the next பாத்தீங்கன்னா லேபிள் நம்ம ஒன்னு கொடுக்கணும். சோ இந்த லேபிள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட யூசர் நேமா இல்ல அல்லது நம்மளோட பாஸ்வேர்டோ அத நாம இதில டைப் பண்ணிக்கலாம். சோ லேபிள்ல நான் என்ன பண்றேன்னா நான் நேம் அப்படினு சொல்லி நான் டைப் பண்றேன். then next பாத்தீங்கன்னா நம்மளோட input type. சோ ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படினா நமக்கு text type இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா text அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். then இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்ப சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட text box நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இது ஏன் நமக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது, நமக்கு ஏன் ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகலன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதில வந்து நம்ம form group நம்ம கொடுக்கணும். சோ நான் என்ன பண்றேன்னா இதோட கிளாஸ்ல நான் என்ன பண்றேன்னா நான் form group அப்படினு சொல்லி நான் கொடுக்கிறேன். சோ form control அப்படினு சொல்லி நம்ம கொடுக்கணும். சோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளோட form நமக்கு நம்மளோட text box நமக்கு ஃபுல்லா நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். then next இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட பாஸ்வேர்டுக்கு நம்ம கொடுக்க போறோம். சோ நான் இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். then நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ இத காப்பி பண்ணி நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இதில நான் என்ன பண்றேன்னா லேபிள்ல நேமுக்கு பதிலா பாஸ்வேர்ட் அப்படினு சொல்லி நான் கொடுக்கிறேன். then டைப் பாத்தீங்க அப்படினா நான் பாஸ்வேர்ட் அப்படின்றத நான் கொடுக்கிறேன். சோ பாஸ்வேர்ட்னு கொடுத்துக்கிறேன். சோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட பாஸ்வேர்ட் நமக்கு ஜெனரேட் ஆகும். சோ இதில நமக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படி நம்ம ஃபீல் பண்ணனும்னா சோ நம்ம பிளேஸ் ஹோல்டர் நம்ம கொடுத்துக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா இதோட பிளேஸ் ஹோல்டர் அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். சோ பிளேஸ் ஹோல்டர்ல நம்ம நேம் என்டர் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா என்டர் நேம் அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். சேம் இத நான் என்ன பண்றேன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்மளோட செகண்ட் இன்புட் அதாவது பாஸ்வேர்டுக்காக நான் போட்டுக்கிறேன். சோ இதில நான் என்ன பண்றேன்னா என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். சோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளோட பிளேஸ் ஹோல்டர்ஸ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ நம்ம டைப் பண்ணும்போது அது நமக்கு டிசேபிள் ஆயிடும். then next நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம செக் பாக்ஸஸ் நம்ம போட போறோம். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா நம்ம h2 டைட்டில்ல நம்ம செக் பாக்ஸஸ் அப்படினு சொல்லி நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். சோ செக் பாக்ஸஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன். then next பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஒரு div நம்ம text boxக்கு பண்ண மாதிரி நம்ம ஒரு div நம்ம கிரியேட் பண்றோம். சோ இந்த divஓட கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம செக் பாக்ஸ் அப்படினு சொல்லி கொடுக்கிறோம். சோ இந்த கிளாஸ்ல classes class equal to check box அப்படினு சொல்லி நான் கொடுக்கிறேன். then next பாத்தீங்கன்னா ஒரு லேபிள் கொடுக்க போறோம். சோ இந்த லேபிள்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட input type நம்ம கொடுத்துக்கலாம். சோ input type equal to நான் என்ன பண்றேன்னா check box அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். சோ check box கொடுத்துட்டோம் அப்படினா நம்மளோட check box நமக்கு கிரியேட் ஆயிடும். then அதோட டிஸ்ப்ளேல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம மேல் அப்படினு சொல்லி நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். சோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படினா நம்மளோட செக் பாக்ஸஸ்ல மேல் அப்படினு சொல்லி நமக்கு டிஸ்ப்ளே இருக்கும். சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபீமேலுக்கு வேணும் அப்படினா நம்ம இதிலேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல
நான் ஃபீமேல் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு ஃபீமேல் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் எனக்கு வந்து கிளிக் ஆகணும், எனக்கு ரெண்டுமே கிளிக் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு நம்ம நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இன்புட் டைப்பில் பார்த்திங்கன்னா அதோட ஆட்ரிபியூட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா நேம் கொடுக்குறேன். ஸோ நேமில் நான் ஜெண்டர் அப்படின்றத நான் கொடுக்குறேன். சேம் இதே நேமை நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணி நம்மளோட இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபீமேலுக்கும் மேலுக்கும் சேம் நேமாக இருந்தால் தான் நமக்கு ஏதாவது ஒன்று வந்து நமக்கு கிளிக் ஆகும். ஸோ மேல் அல்லது சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ரேடியோ பட்டன்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஜெண்டர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இதை ரேடியோ பட்டன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு நம்மளோட செக் பாக்ஸஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இந்த மேல் ஃபீமேலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஃபீமேலுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் 2ன்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இது வேணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஒரே லைனில் நமக்கு ரெண்டு செக் பாக்ஸஸ் நமக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு வந்து 1 by 1 டிஸ்பிளே ஆகும்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த டிவ்வை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி இந்த டிவ்வுக்கு வெளியே நம்ம பேஸ்ட் பண்ணோன்னா நம்ம எத்தனை டைம் பேஸ்ட் பண்ணுறோமோ அத்தனை டைம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் 3 டிஸ்பிளே பண்ணுறேன், இதை ப்ராடக்ட் 2 டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்மில் உங்களுக்கு லைன் அண்ட் செக் பாக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ எனக்கு இப்போ இந்த செக் பாக்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகக்கூடாது, எனக்கு டிசேபிள் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட ஆட்ரிபியூட்டில் நம்ம டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோன்னா அது வந்து நமக்கு டிசேபிள் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளால் கிளிக் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 செக் பாக்ஸஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ரேடியோ பட்டன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா செக் பாக்ஸுக்கு அடுத்தது H2 டேக்கில் நான் ரேடியோ பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரேடியோ பட்டன்ஸ். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரேடியோ பட்டன்ஸ் நமக்கு இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் நம்மளோட இந்த டிவ்வை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த செக் பாக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ ரேடியோன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் இன்புட் டைப் பார்த்திங்கன்னா நமக்கு ரேடியோ அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரேடியோன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா மேல் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மேல் நான் கொடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் இன்னொரு ரேடியோ பட்டன் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபீமேல் அப்படின்றத நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசேபிள்டை நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த 2 டிசேபிள்டையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட ரேடியோ பட்டன்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நமக்கு 2 ரேடியோ பட்டனும் நமக்கு கிளிக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி நமக்கு ஆகக்கூடாதுன்னா இதுக்கு தான் வந்து நம்மளோட நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் நேம் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஜென் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ ஜெண்டருக்காக நான் ஜென் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் இந்த நேமை நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி நம்மளோட இன்னொரு ரேடியோ பட்டனில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் விட்டு ஜென் அப்படின்றத நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஏதாவது ஒன்று தான் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரேடியோ பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரேடியோ பட்டன்ஸ் நம்ம தனித்தனி லைனில் பார்த்தோம். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம இன்லைனில் கொண்டு வர்றது, அதாவது ஒரே லைனில் எப்படி நம்ம ரேடியோ பட்டன்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் இன்லைன் ரேடியோ பட்டன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டிவ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த டிவ்க்குள்ளே நம்மளோட ரேடியோ பட்டன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஒரு லேபிள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லேபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் அதோட கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் ஈக்குவல் டு ரேடியோ -inline அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்புட் டைப் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு நான் ரேடியோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதோட நேம் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரேடியோ 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். சேம் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 டைம் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். தென் இந்த ரேடியோவோட டிஸ்பிளே நேம்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு
3 ரேடியோ பட்டன் இன்லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம ரேடியோ பட்டனை இன்லைனில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம செக் பாக்ஸஸை இன்லைனில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சேம் இதே கான்செப்டை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா இன்லைன் ரேடியோ பட்டனுக்கு பதிலாக செக் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். தென் இதோட கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ரேடியோவுக்கு பதிலாக செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த ரேடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா இந்த ரேடியோ அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செக் பாக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். தென் இதுலேயும் செக் பாக்ஸ், தென் நெக்ஸ்ட் இதுலேயும் நம்ம செக் பாக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேடியோக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா செக் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ செக் 1 2 3ன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்லைன் செக் பாக்ஸஸில் செக் பாக்ஸும் நமக்கு இன்லைனில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு செலக்ட் டேக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா H2ல் நான் செலக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் டேக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட காம்போ பாக்ஸை தான் வந்து நம்ம செலக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டிவ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டிவ்வில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் கொடுக்க போகிறோம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் குரூப் அப்படின்ற கிளாஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார்ம் குரூப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லேபிள் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ லேபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். தென் சேவ் பண்ணிடுறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட செலக்ட் டேக் நம்ம கொடுக்குறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நடுவில் நம்மளோட காம்போ பாக்ஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதோட கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ FROM ஃபார்ம் ஹைஃபன் கண்ட்ரோல் அப்படின்றத கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் அப்படின்ற டேக்கில் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 ப்ராடக்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ப்ராடக்ட் நான் டைப் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் ஸ்பேஸ் 1ன்னு சொல்லி நான் எல்லாத்துலேயும் கொடுக்குறேன். ஸோ இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2 அண்ட் தென் 3 அண்ட் தென் 4. ஸோ 4 வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட செலக்ட் டேக்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட லேபிள் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்புட் டைப்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரியே இருக்கிற இன்னொரு டைப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன டைப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற ஒரு டைப்பு. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா H2ல் நான் டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிவ் பாக்ஸ் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த டிவ் பாக்ஸுக்கு கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாமே ஃபார்ம்ஸோட கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் ஐஃபன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட லேபிளில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ லேபிள் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த லேபிளில் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து கமெண்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவில் அதோட கிளாஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கிளாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்ற கிளாஸு. ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல்னு கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா என்டர் யுவர் கமெண்ட்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்டர் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா அதோட ரோஸ் எத்தனை வரணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரோஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 7 ரோஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட டெக்ஸ்ட் ஏரியா நமக்கு 7 கண்ட்ரோல்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் ஏரியா நமக்கு கீழே போயிடுச்சு. ஸோ அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஸோ இது ஏன் இப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோல் குரூப்பு. ஸோ நான் கண்ட்ரோல் குரூப்புன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் நம்மளோட கமெண்ட்ஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம
இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட லேபிளையும் நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸையும் நமக்கு ஒரே லைனில் நமக்கு பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா தனியாக நம்ம ஒரு டிவ் நம்ம போட போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஹரிசாண்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ H2ல நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். தென் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு அடுத்தது டிவ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிவ்வை நான் கிளாஸ் நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் ஐஃபன் ஹரிசாண்டல் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஹரிசாண்டல். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு ஃபீட்பேக்காக, அதாவது நம்மளோட ஃபீட்பேக்காக நம்மளோட கிளிப்பிக்கான நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்ம் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இங்கே ஃபார்ம் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட டிவ்வை நம்ம ஃபார்மாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா FORMனு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிவ்வை நான் ஃபார்ம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபார்ம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிவ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த டிவ்வை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார்ம் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ நான் கிளாஸ் ஈக்குவல் டு FORM ஃபார்ம் ஹைஃபன் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அது என்ன கலரில் வரணுமோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹேஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தென் இதில் நம்ம ஃபீட்பேக் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹேஸ் ஃபீட்பேக். ஸோ நம்மளோட ஃபீட்பேக்கும் அண்ட் சக்ஸஸும் நமக்கு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். தென் நெக்ஸ்ட்டு ஒரு லேபிள் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் அந்த லேபிளை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதில் லேபிளில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வித் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் இது என்ன கலர் பார்த்திங்கன்னா நமக்கு சக்ஸஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் சக்ஸஸ் வித் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா நம்மளோட கிளிஃபிகான் நம்ம செட் பண்ணணும். தென் லேபிளோட கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட சைஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கால் அதை நான் கண்ட்ரோல் லேபிளாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் லேபிள் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இன்புட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டிவ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸுக்கு நம்மளோட இன்புட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் ஈக்குவல் டு கால் ஹைஃபன் SM ஹைஃபன் ரிமைனிங் இருக்கிற 10 காலம்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். தென் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் கண்ட்ரோலு. ஸோ ஃபார்ம் ஹைஃபன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இன்புட் டைப் கொடுக்கணும். இன்புட் TYPE டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அது நம்ம க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ஃபீட்பேக் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது நமக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு சின்னதாக டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ இதோட கிளாஸில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார்ம் ஹைஃபன் கண்ட்ரோல்னு சொல்லி கொடுத்துக்கலாம். தென் இந்த டிவ்வுக்கு நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொடுத்தா போதும். ஸோ இந்த ஃபார்ம் கண்ட்ரோலை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் கண்ட்ரோல் உங்களுக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. தென் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ரைட் சைடு, அதாவது நம்மளோட ஃபீட்பேக்கில் நம்ம ஒரு கிளிப்பிக்கான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஸ்பேன் டேக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்பேன் கிளாஸ் ஈக்குவல் டு நம்ம கிளிஃபிகான் கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிளிஃபிகான் ஸ்பேஸ் கிளிஃபிகான் ஹைஃபன் ஓகே அப்படின்றத கொடுக்குறேன். தென் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் கண்ட்ரோலோட ஃபீட்பேக்கில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபீட்பேக் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்பேனை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கிளிஃபிகான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓகே அப்படின்ற கிளிஃபிகான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க்கில் வரும். தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி நம்ம வேறு கலரில் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நான் சக்ஸஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா நான் வார்னிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்.
NING வார்னிங்னு கொடுக்குறேன். தென் இதோட லேபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் வார்னிங்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ வார்னிங். தென் இந்த கண்ட்ரோலுக்கு இந்த ஓகே அப்படின்ற கிளிஃபிகானுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரிமூவ் அப்படின்ற கிளிஃபிகான் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ் வார்னிங் வித் ஃபீட்பேக். ஸோ நம்மளோட ரிமூவ் கிளிஃபிகான் மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ். தென் நம்ம எரர் கிளாஸுக்கு போட போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஹேஸ் வார்னிங்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா எரர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எரர் கொடுக்குறோம். நம்மளோட லேபிளையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் எரர் டெக்ஸ்ட் பாக்ஸ் எரர் வித் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ரிமூவ் கிளிஃபிகான் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட எரர் ஸோ நமக்கு ரெட் கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட ஹரிசாண்டல் ஃபார்ம். ஸோ இதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்லைனில் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட காலமுக்கு அடுத்தது நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்மை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹரிசாண்டல் ஃபார்மை மட்டும் நம்ம இன்லைனில் போட போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட டிவ்வுக்கு அடுத்தது நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவ் பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னா நம்மளோட ரோ டிவ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரோ டிவ்வுக்கு அடுத்தது நம்ம போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டிவ்வோட கிளாஸை நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரோன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதோட காலம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ காலம் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் இன்னொரு டிவ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் காலம் -MD-12 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் ஃபைனலாக டிவ்வை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டிவ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஃபார்மை நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஹரிசாண்டல் ஃபார்முக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா நான் இன்லைன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்லைன். ஸோ ஃபார்ம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்லைன் ஃபார்மு. ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு இன்லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி இன்லைனுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஹரிசாண்டலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட ஃபார்ம் வந்து நமக்கு ஒரே லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எதனால் நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கிளிஃபிகான்ஸ் வந்து நம்மளோட ஃபீட்பேக்கில் தான் நமக்கு செட் ஆகணும். ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட லேபிளோட கிளாஸஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ லேபிளோட கிளாஸ் ரிமூவ் பண்ணிடலாம். தென் இந்த டிவ்வை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிவ் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளோட கிளிஃபிகான்ஸ் எல்லாம் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வெளியே நம்ம போயிடுது. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி செட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா நான் இந்த 2 பாக்ஸுக்கும் நான் பண்ண போகிறேன். ஸோ இதோட லேபிளோட கிளாஸஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் நம்மளோட டிவ்வை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ டிவ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தென் இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட கிளாஸஸ் அண்ட் தென் டிவ்வை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதிலிருந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபைனல் டிவ்வையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இன்லைன் ஃபார்ம் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்லைனில் கூட நம்ம எரர்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்புட் டைப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா www.tudajust.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.